From today, I will start a new series of study. இன்றிலிருந்து நான் ஒரு புதிய பாட திட்டத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். It is the most important topic. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. There are so many religions in the world. அநேக மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. They have very good principles. நல்ல கொள்கைகளை கொண்டதாக இருக்கிறது. Almost all religions are formed with an intention that man should have a better life. எல்லா மதமுமே மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But is it the Christianity the same? கிறிஸ்தவ மதம் என்பது அவ்விதமானதா? Yes, we can say that Christianity is of the same on one way. கிறிஸ்தவம் என்பது அவ்விதமானது என்பதாக ஒரு விதத்தில் சொல்லலாம். But truly speaking, it's completely a different one. இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒன்று. Because it is not a religion, இது ஒரு மதம் அல்ல, it is a person, ஒரு நபர். The whole Bible points out to one person. இந்த முழு வேதமே ஒரு நபரையே சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறது. Who is that? The Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So the real understanding of Christianity or the understanding of the Bible is centered around one person. ஆகவே இந்த வேதம் முழுவதும் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மையமும் ஒரு நபரை சார்ந்ததாகவே இருக்கிறது. Suppose if you prick the body anywhere in the body, ஒருவேளை நீங்கள் இந்த சரீரத்தை ஏதாவது ஒரு இடத்துல குத்துவீர்களானால் the blood will ooze out, ரத்தம் வரும் இல்லைங்க. So when you see anywhere in the Bible, you could see a person, the Lord Jesus Christ. இந்த வேதம் முழுவதுமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. Anywhere. So if we could not really come to know the person spiritually, personally, the very purpose of the Bible is not really served. இந்த நபரை நம்முடைய வாழ்க்கையில், இந்த வேதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கவில்லை என்றால் இதனுடைய நோக்கமே இல்லைங்க. Probably you may think reading the Bible, prayer, even coming to the church, there are so many things that we do have regularly do. நாம் வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, இன்னும் மற்ற காரியங்களெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இவைகள் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் இது செய்ய வேண்டிய காரியங்கள், ஆனால் அதுவே முக்கியமானது அல்ல. ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை இந்த வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I would like to show you the Lord Jesus Christ from Genesis to Revelation.
So it may take some months even to complete it. ஆகவே இதை முடிப்பதற்கு அநேக மாதங்கள் கூட ஆகலாம். But still, this is the most crucial thing in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It's the most important thing. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So in Genesis 2nd chapter, ஆதியாகமம் 2வது அதிகாரம், probably we can turn to 3rd chapter please. Genesis 3rd chapter. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். Genesis 3:15. And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. When was it said? இது எப்பொழுது சொல்லப்பட்டது? God created man and woman with a great purpose. ஆண்டவர் தாமே ஆணையும் பெண்ணையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்தார். They were put in the beautiful garden, the garden of Eden. அவர்கள் அவ்விதமாக ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வைக்கப்பட்டார்கள். When God created everything, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பாக, God finally, as the crown of his creation, he created man and woman. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதனுடைய மகுடமாக தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். So he created Adam and said, ஆதாமை சிருஷ்டித்து அவர் சொன்னார். Genesis 2nd chapter 16th verse, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம். I will read it from 15, 15லிருந்து. And the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and keep it. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். And the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17th verse, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day thou eatest thereof thou surely shalt surely die. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Thou shalt surely die if you eat the fruit. Dear friend, God warned Adam and Eve very clearly. ஆதாம் ஏவாளை தேவன் தெளிவாக எச்சரித்தார். So many beautiful things, beautiful trees with fruits and so many things were there. They were all provided for the man. அழகான அநேக மரங்கள் கனிகள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. But only one tree, the knowledge of good and evil, நன்மை தீமை அறியத்தக்க ஒரே ஒரு கனி கொடுக்க மரத்தை வைத்திருந்தார். God said, when you eat this you will die. இதை நீ சாப்பிடும் பொழுது நீ மரித்து விடுவாய். Probably some people may ask, why did God set that tree in that place? ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை வச்சிருக்கணும்? If he would not have set that tree on that place, man would not have sinned. அந்த மரத்தை அங்கே வைக்காமல் இருந்திருப்பானா
மனிதன் பாவம் செய்திருக்க மாட்டானே. Dear people, it is not the matter of fruit alone. கனி மாத்திரமல்ல, man is being tested for his faithfulness to God. தேவனுக்கு அவன் உண்மையாய் இருப்பதை அங்கு சோதிக்கப்படுகிறான். God made so many things for him, so many beautiful things. அநேக காரியங்களை, அநேக அழகான காரியங்களை தேவன் செய்தார். And he said, you should not eat this. இதை நீ சாப்பிடவன். It's all out of love, அன்பு நிமித்தமாக. If man would have trusted God fully, he would have never gone near the tree. அவன் தேவன் சொன்னதை, தேவனை முழுமையாக நம்பி இருந்திருப்பாரானால், he would not have gone near the tree. Why man sin? மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? When God has warned, when God has got so many wonderful, beautiful ways by which man could live a real meaningful life. மனிதன் அழகான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியான பல காரியங்களை தேவன் வைத்திருக்கும் பொழுது மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? Because he could not trust God truly. அவன் தேவனை முழுமையாக நம்புவதில்லை. Why we commit sin? ஏன் நாம் இது பாவம் செய்கிறோம்? We the people hear God's word, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். We read the Bible, வேதத்தை வாசிக்கிறோம், but still we commit sin. Why? நாம் பாவம் செய்கிறோம். ஏன்? We don't trust God's word. We don't trust God. That is the problem. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை, தேவனை நம்புவதில்லை. We try to work out our own ways because we don't believe in God. தேவனை நம்பாததனால நம்முடைய சொந்த வழியை நாம் செயல்படுத்தும்படியாக பார்க்கிறோம். That is the main problem of many of our sins and miseries, dear people. நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் அதேதான். We reap the consequence of sins, but still we continue in that. அதனுடைய விளைவை நாம் அறுக்கிறோம். We try to work out our own ways and find it bringing misery to our lives and in the people. We really could not be satisfied. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த காரியங்களை செய்யும்படியாக தீர்மானித்து செய்கிறோம். அவருடைய விளைவு திருப்தி இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். But still we continue in that. நம்ம தொடர்ந்து காணப்படுகிறோம். Why? Because we don't trust God's word and we don't trust God. தேவனை நாம் நம்புவதில்லை, தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை. So the problem with Adam and Eve was, God very clearly has shown what He is. By the creation, He has revealed His great love. ஆண்டவர் தாமே தன்னை அந்த இடத்துல அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவர் சிருஷ்டித்த இவைகள் எல்லாவற்றின் மூலமாக மனிதனானவன் நிச்சயமாக அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளக்கூடியவனாகத்தான் இருந்தான். How many great things God has done for them. அவர்களுக்காக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். Dear people, the creation of God itself is so amazing. தேவனுடைய சிருஷ்டிப்பு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. You see how the sun, the moon and the stars, நட்சத்திரங்கள், சூரியன், பூமி, everyone is unique. ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. How beautifully they are working in coordination. அவைகள் எல்லாம் எவ்வளவு அழகாக ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். So even when we see the stars, the moon, the sun, the earth, we could see that
this God, not only His greatness, the power of His great concern and love, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் சிருஷ்டித்த இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது, அவருடைய பெரிய வல்லமை மாத்திரமல்ல, அவருடைய உண்மையான ஆழமான அந்த அக்கறையும் கருத்தையும் உன்னால் பார்க்க முடிகிறது. Even in our own lives, God has been so good to us. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கூட தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். Dear people, life is so short. வாழ்க்கை என்பது மிக குறுகியது. Oh, in an overnight, the whole life changes. ஒரே ஒரு ராவில் வாழ்க்கை விதமாக மாறிவிடுகிறது. I heard yesterday there was an young man, probably not even 30, and he said, one of the pastors of the fellowship's father died in one place. நம்முடைய ஃபெலோஷிப்பினுடைய அந்த ஐக்கியத்தினுடைய ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பன் இறந்து விட்டார். This another person who is supported by the mission, by the fellowship, இந்த ஐக்கியத்தினால தாங்கப்படுகிற இன்னொரு ஊழியக்காரன், when he wanted to go and see the father of the brother who is serving there, அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியான அந்த சகோதரனுடைய அப்பாவை அந்த சடலத்தை போய் பார்க்கும்படியாக இருந்த வேளையில், he had another news, இன்னொரு செய்தி. His close relative living almost very close to that place, அந்த இடத்துக்கு நெருக்கமாக இருந்த அவருடைய நெருங்கிய மனிதன், not even 30, 30 கூட இல்லை, all of a sudden died heart attack. இருதய நின்று போனது. That's all, dear people. Life is so short. வாழ்க்கை என்பது மிக குறுகிய ஒன்றாக இருக்கிறது. So when God created everything so beautifully, He said, you will die when don't eat this fruit of good and bad, knowledge of good and bad. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், God said. But dear people, the Bible says how he was tempted there by the devil and ate that fruit. பிசாசினால அங்கு அவிதமாக தூண்டப்பட்டு அந்த கனியை புசித்ததை நாம் பார்க்கிறோம். Dear people, after they have eaten the fruit, கனியை புசித்த பின்பாக, how do they react? அவங்க எப்படி அதற்கு பிரதியுத்தரமாக செயல்படுகிறார்கள்? In Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரம், God came there. தேவன் அங்கே வருகிறார். First verse. Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made. And he said unto the woman, hath God said, ye shall not eat of every tree of the garden? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. So she was talking. The serpent said, 4th verse, because we don't have time, we could not see all the verses. நமக்கு நேரம் இல்லாதனால எல்லா வசனங்களை பார்க்க முடியாது. 4வது வசனம், and the serpent said unto the woman, ye shall not surely die. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. The Lord said, you will die. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாவீர்கள். But the serpent said, you shall not surely die. நீங்கள் சாவதில்லை. Dear people, many of you believe the word of Satan rather than the word of God. உங்களில் அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை விட
பிசாசுனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். When God says, I have given my word, I have instructed the way for you to walk in. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை கொடுத்து இதன் வழியாய் நீங்கள் வாழும்படியான வாழ்க்கையின் வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். You will live by this. இதன் மூலமாக நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். But the devil says, oh, it is all right, we read the Bible, வேதத்தை வாசிக்கிறோம் சரிதான், but how could we follow all these things? அவைகளெல்லாம் நம்ம எப்படி பின்பற்றுவது? Is it possible? அது முடியுமா? Suppose if we follow this, if things turn in another way, இதை நம்ம பின்பற்றுவோமானால் வேற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? Of course, we go to the church. சபைக்கு போறோம். அந்த preachers that we should adhere to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பின்பற்றி கீழ்ப்படிந்து போறோம்னு சொல்லுது. But I am afraid that many of you really not giving heed to the voice of God through his word. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பதில்லை. அருமையானவர்களே, you give heed to the voice of the devil. He says you can't, you will not die. பிசாசுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீர்கள். God says don't do this, அதை செய்யாத. You are not willing when you want to do something to go to God and to ask his will for that. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா நீங்க ஆண்டவரிடத்துல போய் அதற்குரிய சித்தத்தை தெரிந்து கொள்ள நீங்க விரும்புறதில்லை. Because you planned it, என்ன அதை நீங்க தீர்மானிச்சிட்டீங்க. You want to do this, அதை செய்யும்படியாக விரும்புகிறீர்கள். You want to accomplish it, அதை நிறைவேற்றும்படியாக விரும்புகிறீர்கள். What is the use of going to God? தேவனிடத்துல போய் என்ன பிரயோஜனம்? Suppose if I go to God and say, and hear God speaking to me, don't do this. ஒருவேளை ஆண்டவரிடத்துல போனா ஆண்டவர் இதை செய்யாதேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? It's better not to go. I tell you, dear people, you must seek God's will in everything. ஒவ்வொன்றிலும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் தெரிந்து செய்ய வேண்டும். You must know that it is safe for you to do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்வது உங்களுக்கு பாதுகாப்பானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். He that doeth the will of God abideth forever. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். God taught me as a man to learn to do God's will in my life. ஒரு வாலிபனாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். I am now almost 70. பேருக்கு 70 வயது கிட்டாது. When I came to know the Lord around 25 or something, 25 வயது இருக்கும் பொழுது, God taught me one thing, to know God's will before doing things. காரியங்களை செய்வதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படியாக. Dear people, you will never regret when you do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு காலம் வருத்தப்படவே மாட்டீர்கள். The devil said, you will not die. நீ சாக மாட்ட. So many of you are rushing. When you plan, when you want to do something, instead of asking the will of God, ஆகவே உங்களில் அநேகர் உங்களுடைய காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, செய்ய விரும்பும் பொழுது உடனடியாக அவைகளை செய்யும்படியாக புறப்படுகிறீர்கள். The end is not really helpful. முடிவு அவ்வளவு உதவிகரமாக இல்லை. யூ டர்ன் டு another side, வேற பக்கமா. instead of doing that, I will do this. இதை செய்து விட அதை நான் செய்வேன். You don't stick on because you don't do God's will. அவனுடைய சித்தத்தை செய்யாதனால ஒரு காரியத்தில் நிலைத்திருந்து உன்னால வாழ முடிவதில்லை. You go this way or that way, அப்படி இப்படி அங்கேயே போயிட்டு இருக்கிற.
almost are not steadily progressing in your life. வாழ்க்கையில் ஒரு திடமான விதத்தில் முன்னேறி நீங்கள் போகிறதே கிடையாதுங்க. Why? It's all because you don't do God's will. அவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யாததுனால தான். Can God speak to me when I seek His will? அவருடைய சித்தத்தை தேடுவேனானால் ஆண்டவனோட பேசுவாரா? Surely, with a heart of humility, தாழ்மையோட, Lord, reveal thy will to me. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படி எனக்கு உதவி செய்யும். And taking a stand in that, அதில் செய்யும்படியான உறுதியோடு இருக்கும் பொழுது, the devil said you will not die. பிசாசு சொன்னா நீ சாக மாட்டாய். Many times because you give heed to the voice of the devil than the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு பதிலாக பிசாசின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறதுனால, or the things when they turn awkward, காரியம் ரொம்ப மோசமா போகும் பொழுது, probably you cry to God, அவனிடத்தில் ஜெபிக்கிற, or else even before doing that also, because you determined to do that, நீ அதை செய்யறதுக்கு முன்னால் அதை செய்ய நீ தீர்மானம் பண்ணதுனால, you pray to God, Lord, you bless this. ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதியும். I want to do this. இதை நான் செய்ய விரும்புகிறேன். Do you think that God will bless that? ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார்னு நீ நினைக்கிறையா? Never, dear friend. அன்பான நண்பனே, அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். Because you never asked God's will in that. அவருடைய சித்தத்தை நீ கேட்கல. You neglected Him. அவரை புறக்கணிச்சிட்ட. Now you ask the blessing upon the thing that you want to do. நீ இப்போ செய்ய விரும்புகிறதின் மேலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மேலே கேட்குற. Probably you may say, I tried to do it, even I prayed, but God is not helping me. நான் இதை செய்ய விரும்பினேன், ஜெபமும் பண்ணின, ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். No, dear friend, God will not help you. தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார். He will allow you to take your own course. உடைய சொந்த வழியில் போக விட்டுடுவார். But a God of great love, an அன்பின் தேவன், He wants to intervene. அதில் தடை பண்ண விரும்புகிறார். At least you could learn some lesson from your failures. God expects that. அவனுடைய தோல்வியினாலேயாவது நீ சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். At least even in this situation, your life seems to be not happy. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்லை. Your life is really full of anxieties and so many things of uncertainties. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் எப்படியோ ஏதோ குழப்பம் எப்படியாக இருக்கிறது. Why? Because ஏன்னா you don't come to God at least acknowledging of your sin and faults. நீ உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய தவறுகளை ஒத்து நீ ஆண்டவரிடத்தில் வரமாட்டேங்கிற. When there is a failure, ஒரு தோல்வி, you turn to another side, இன்னொரு பக்கம் திரும்புற. You want to work out some other thing, and வேறொரு காரியத்தை செய்ய விரும்புகிற. There also you end up in failure. அதிலும் தோல்வியை சந்திக்கிற. I am afraid many of your life is like a cycle. உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் ஒரு சுத்திக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். But God waits. God wants you to learn something from your failures and come to Him with repentance. ஒரு தோல்வியினால நீ காரியங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி விளங்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புதலோடு வரும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். பட் யூ ஆர் நாட் வில்லிங் ட்ரூலி. ஆனால் நீ அதுக்கு முழுக்க விருப்பமா இல்லை. Do you think that it is hard for you to help? உனக்கு உதவி செய்தது தேவனுக்கு கடினம் நினைக்கிறையா? I tell you, dear people, the creator of the heaven and earth, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், can't He bring you out from this
சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையிலிருந்து தேவனால கொண்டு வர முடியாதா? Dear people, you trust the lie of the devil. பிசாசனுடைய பொய்யை நம்புற. You trust of your own fallen wisdom. விழுந்து போன உன்னுடைய ஞானத்தை நம்புற. Oh, the devil said you will not die. நீ மரிக்க போவது இல்லை. Many of you are being attracted by the outward things of your ambition. உன்னுடைய விருப்பத்தினுடைய சில வெளியான காரியங்களை நீ பார்க்கிற. பாருங்க 6th verse, 6வது வசனம், 3rd chapter. And when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eyes and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof and did eat and gave also unto her husband with her, and he did eat. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். What a sad thing, dear friends. Did their expectation fulfilled here? அவருடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேற்றப்பட்டதா? Many of us, we do expect some things and work it out, and when things turn out differently, oh, we just think, why did we do this? ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமா போகும் பொழுது மாத்திரம் நம்ம ஏன் இதை செய்தோம்? But we don't turn to God immediately. ஆண்டவரிடத்தில் நம்ம உடனே வருகிறதில்ல. This is our fallen nature, dear friends. இதுதான் நம்முடைய விழுந்து போன சுபாவம். You must know and understand our wicked heart. இந்த பொல்லாத இருதயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணுங்க. Dear people, the transformation of the heart is the greatest pivotal thing in salvation. ரட்சிப்பில் மையமான மிக முக்கியமான ஒரு காரியம் இருதயம் மாற்றப்படுகிறது. The heart which is rebellious is made to submit to God. கலவரமான இந்த இருதயமானது தேவனுக்கு இணங்கி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதாய் மாற்றப்படுகிறது. There lies the work of the Spirit of God in the heart of a man. பரிசுத்த ஆவியின் செயல் அந்த இடத்துல காணப்படுகிறது. Dear people, after they were running. இதை செய்த பின்பாக அவர்கள் ஓடுகிறார்கள். And the 7th verse, and the eyes of them both were open, and they knew that they were naked, and they sewed fig leaves together and made themselves aprons. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். Yes, their physical eyes were open. Their spiritual eyes were closed. ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. They were dead in the spirit. ஆவியில மரித்து போனார்கள். They started living in the flesh. மாம்சத்தை வாழ ஆரம்பித்தார்கள். Their spiritual eyes were darkened. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்தது. Their physical eyes, the sinful eyes were open. சரீரபரமான கண்கள் மாம்ச கண்கள் திறக்கப்படுகிறது. Immediately they run to do something to hide, because they lost the innocency. அந்த கபடமற்ற நிலை இழந்து விட்டார்கள். Sin has entered in their hearts. அவளுடைய இருதயங்களில் பாவம் நுழைந்தது. They were corrupted. அவர்கள் தீட்டுப்பட்டு போனார்கள்.
Dear people, this is our true condition. We are born of Adam. ஆதாமின் மூலமாக பிறந்தவர்கள். We have the same nature of Adam. ஆதாமுடைய அதே சுபாவம் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. Because salvation is something that is wonderful. ரட்சிப்புங்கிறது மிகுந்த ஆச்சரியம். அது பிகாஸ் யூ ஆர் ஐடென்டிஃபைட் வித் த ஃபர்ஸ்ட் ஆடம். முதல் ஆதாமோடு உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேற. The life in the second Adam, the Lord Jesus Christ, is different. இரண்டாம் ஆதாமான இயேசுவில் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தி வாழுகிறது வித்தியாசமானது. The identity with the first Adam is changed to the identity with the second Adam, the Lord Jesus Christ. That is salvation. ரட்சிப்புங்கிறது அந்த முதலாவது ஆதாம் ஏவாளோடு கூட நம்மை இனம் கண்டு கொள்ளும்படியான அந்த நிலையிலிருந்து தன்மையிலிருந்து இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்படுகிற காரியம். I tell you, dear people, this is the things that we are going to do is so deep. நாம் பார்க்கிற காரியங்கள் மிக ஆழமானவைகள். You are united. Your union is with Adam before you are truly saved by God. தேவனால் நீ ரட்சிக்கப்படாத மட்டுமாக உன்னுடைய தொடர்பு இந்த ஆதாமோடு கூட இணைந்ததாக இருக்கிறது. You may have many religious practices, but still you are not a man found in the second Adam. ஒருவேளை ஆவிக்குரிய பல வழிமுறைகளை நீ கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த முதலாம் ஆதாமோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையில நீ வாழுகிற வாழ்க்கையினுடைய காரியத்தை தான் கொண்டிருப்பாய். இரண்டாம் ஆதாமோடு கூட உன்னுடைய வாழ்க்கையானது இனம் கண்டுகொள்ளும்படியான அந்த நிலைக்குள்ளாக வராத மட்டுமாக. So something it is different. இது வித்தியாசமானது. Changing the identity is something crucial in which the Spirit of God has got a tremendous work in the soul of a man. இந்த ஒரு நிலைப்பாடிலிருந்து இன்னொரு நிலைப்பாடுக்குள்ளாய் வரும்படியான காரியம் என்பது மிக ஆச்சரியமானது. பரிசுத்த ஆவியா தேவன் தாமே அந்த ஆத்துமாவில் செய்யப்படும்படியான மிகுந்த ஒரு உன்னதமான காரியமாக இருக்கிறது. Dear people, I'm sorry, I could not really reach the very important aspect of the point of pointing out the Savior, but still probably I will continue in the evening. முக்கியமாக இந்த sermonல முக்கிய காரியமான இந்த ரட்சகரை இந்த இடத்துல காட்டும்படியான ஒரு காரியத்தில் நான் கொண்டு வர முடியல, because I don't have time. But still, I don't want to leave the consequence and disobedience of sin. பாவத்தினுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவை இங்கே நம்ம பார்க்கிறோம். Why there is no peace in your home? குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? You see, after they have fallen, விழுந்து போன பின்பாக, you see, they try to blame others instead of accepting their own sin. தங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். You come, when God came, ஆண்டவர் வந்த பொழுது, he was asking, கேட்கிறார். He calls, 9th verse, Adam, where art thou? Where art thou, Adam? நீ எங்கே இருக்கிற? What is your situation today? இன்றைக்கு உன்னுடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது? You call yourself a Christian, ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Probably you may be
going to the church, or maybe coming into the Christian religion so many years back. ஆலயத்துக்கு வரலாம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்து இருக்கலாம். But where are thou now today? ஆனா நீ எங்க இருந்துட்டு இருக்கிற? So many years have passed. What about the spiritual growth? அநேக வருஷம் கடந்துருச்சு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன? Suppose if there is a small boy, ஒரு சின்ன பையன், probably after 20 years, if he is of the same stature, ஒரு சின்ன பையன், நீங்க சிலர் பார்க்கலாம் வளரவே மாட்டான், வளர முடியாது, அது ஒரு வியாதி தான். That's a disease. After 20 years, the same dwarf, அதே நிலையில குள்ளனாக வாழ்கிறான். I tell you, dear people, many of our piety is still, we are dwarfs in spiritual life. அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை இன்னும் நம்ம குள்ளர்களாக தான் இருந்துட்டு இருக்கோம். We don't care about that. அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. We think of going to the church on Sunday, ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை ஆலயத்துக்கு போறது, reading the Bible and prayer, but you have not estimated what the status and stature of yours in Christ, even after so many years. அநேக வருடங்களுக்கு பின்பாக உன்னுடைய வாழ்க்கையில எப்படி வந்திருக்கிற? நான் பவுல் சொல்றார், உங்களுக்கு இன்னும் நான் பாலை தான், I have to give you milk because there is no growth. I tell you, dear people, they were blaming each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். I just finished by saying this. இதை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். You see, when God asked, 11th verse, and he said, who told thee that thou wast naked? Hast thou eaten the tree whereof I commanded thee, and thou shouldst not eat? அப்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம் என்ன சொன்னா பாருங்க, 12th verse. And the man said, the woman whom thou gavest to be with me. Lord, it is your fault. ஆண்டவரே, இது உம்முடைய குற்றம். நீ கொடுத்தீங்களே இந்த பெண், இவ தான் எனக்கு கொடுத்தா. She only gave it. How quickly we point our fingers towards others. When the lady was asked, 13, and the Lord said unto the woman, what is this that thou hast? And the woman said, the serpent beguiled me. அவ சொன்னா, பாம்பு என்ன ஏமாத்திருச்சு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். Nobody was willing to acknowledge their sins. யாருமே தன்னுடைய தப்பை ஒத்துக்க விரும்பவே இல்லை பாருங்களேன். Nobody wanted to acknowledge. Dear people, this is you and I, even today. இன்னைக்கு நீங்களும் நானும் தான். Why don't you come to God as you are? நீ இருக்கிற வண்ணமாக என் இடத்துல வரக்கூடாது. Are you truly willing that God should bring out a real change, a life of true spiritual one? உன் வாழ்க்கையில் உண்மையான ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறையா? Go to him. அவரிடத்துல போ. How the promise of Savior was there. We see in the 3rd chapter the great Savior who is going to come. வரப்போகிற மிகப்பெரிய ரட்சகர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். In spite of all the prevalence of sin between the people, மக்கள் மத்தியில, அவர்கள் மத்தியில பாவம் காணப்பட்டாலும், the love of God is being exhibited there by telling of the great Savior who is to come in the world.
தேவன் தாமே தம்முடைய அன்பினால வரப்போகிற இரட்சகரை குறித்து பேசுகிறார். It tells of the death of the Son on the cross. சிலுவையின் மரணத்தை குறித்து பேசுகிறார். He will be crushed. அவர் நசுக்கப்படுவார். That thing will be very horrible. மிக பயங்கரமானதாக இருக்கும். What a great God He is. என்ன ஒரு பெரிய தேவன். What a great wisdom it is that more than 6,000 years back God has been so specific in pointing out the death of His Son on the cross in such a clear way. 6,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய குமாரன் விதமான அந்த சிலுவை மரணத்தை மூலமாக பரிகாரம் செலுத்தப்படும் என்பதை குறித்து தீர்மானித்திருந்த அந்த தீர்மானத்தை குறித்து சொல்லும்படியான தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். Could you not understand Him? அவரால் விளங்கிக் கொள்ள முடியல. Dear people, if you would like to, you are going almost nearing for an opening of New Year. ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நீங்கள் நுழைய இருக்கிறீங்க. You have passed so many years without a real profitable spiritual life. ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. But now God calls you. தேவன் உன்னை அழைக்கிறார். Surrender. உன்னை ஒப்புக்கொடு. Surrender to Him. அவரை முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு. Lord, this is my situation. இதுதான் என்னுடைய சூழ்நிலை. Whatever may be the thing that you are facing, நீ எவ்விதமான காரியம் சந்திச்சாலும் சரி, don't think that it is impossible for God to deal with that. அதை தேவன் தாமே அந்த இடத்துல சரிபடுத்தும்படியாக அவரால் முடியாதுங்கிறதாக நீ நினைச்சிடாத. It is the devil who is a liar. பொய்கார சொல்றார். சாகவே சாவதல் is a lie. But now God calls you, my dear friend. அருமையான நண்பனே, தேவன் அழைக்கிறார். For a life really a meaningful one. ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும். I came to give life and to its fullness. Do you have life of God in you? உனக்குள்ள தேவ ஜீவன் இருக்கிறதா? Is Christ lives in you? இயேசு உன்னில் வாசம் பண்ணுகிறாரா? To the completion. Dear people, God's purpose of salvation, ரட்சிப்பினுடைய காரியம். We completed 2 days pastors meeting. 2 நாள் pastors meeting நடந்தது. What is the purpose of God's salvation? ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? That you may be formed in the likeness of Jesus Christ. இயேசுவின் சாயலுக்குள்ளாய் வளரும்படியாக. I tell you, dear people, this life in God and God in you is something tremendous. தேவன் உனக்குள்ளாக அவர் உனக்குள்ளாக வாழுகிறது என்பது வித்தியாசமானது. அருமையானே, இது வித்தியாசம். It's completely different. Only the Spirit of God could reveal this thing, dear friend. ஆவியானவர் மாத்திரமே அதை உனக்கு உணர்த்தி வைக்க முடியும். But would you like to acknowledge your emptiness? உடைய வெறுமையை நீ ஒத்துக்கொள்ள விரும்புகிறாயா? Go to Him. I tell you, there is no other greater love than the love that we could find in God. தேவனில் காணப்படுகிற அன்பை விட மேலான அன்பு இல்லை. The world may hate you. உலகமனை வெறுக்கலாம். Other people may hate you. மற்றவனை வெறுக்கலாம். Other people may say that you are an absolutely useless fellow. நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத நபர் என்று உன்னை சொல்லலாம். Even your own people could say that. உன்னுடைய சொந்த மக்களும் கூட சொல்லலாம். But God knows the value of you and your soul. ஆனால் தேவன் உன்னை உன்னுடைய ஆத்மான் விலை மதிப்பை அறிந்திருக்கிறார். Is there any other person to whom I could really open my heart and trust? என்னுடைய இதயத்தை திறந்தவரை முழுமையாய் சார்ந்து கொள்வதற்கு அவரை போல ஒரு நபர் உண்டா? Bible says, come unto me, all ye heavy laden. வருத்தப்பட்டு பாரிச்ச மக்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள். This is the call of God, dear friend. இது தேவனுடைய அழைப்பு. Don't say and don't despise it and
live miserably. இதை அலட்சியப்படுத்தி நிர்பந்தமாக நீ வாழாத. யூ ஆர் நாட் கால் ஃபார் தட். அதற்காக நீ அழைக்கப்படலை. இட் இஸ் த டெவில் ஹூ லைஸ் யூ. உன்னிடத்தில் பிசாசு சொல்லி போய் பேசிகிட்டே இருக்கிறான். யூ ட்ரஸ்ட் ஹிம். அவனை நம்புற. கம் டு காட். தேவனிடத்தில் வா. ஓ த ஒன் ஹூ டைட் ஹிம்செல்ஃப் ஆன் த கிராஸ், the one who shed the very precious blood on the cross, knows the value of a soul. சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்து தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த இரட்சகர் ஒரு ஆத்துமாவின் விலை மதிப்பை அறிந்திருக்கிறார். Will you come to him? இடத்துல வருவியா? Let's pray. ஜெபிப்போம். Father, we come to you, Lord. I come to you on behalf of the brothers and sisters who are here and who are online. ஆண்டவரே, இங்கே இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளின் சார்பாக, ஒருவேளை ஆன்லைன் இருக்கிற சகோதரர்களின் சார்பாக, ஐ கம் டு யூ லார்ட். உம்மிடத்தில் வருகிறேன். ஓ காட், ஐ மர்சி ஆன் அஸ். ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். லீவ் அஸ் நாட் லார்ட். ஆண்டவரே, எங்களை நிர்விட்டு விடாதிரும். We are about to enter a new year. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழைய இருக்கிறோம். All through the years, Lord, so many things we are reaping which is not really pleasant. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக இந்த காலம் முழுவதுமாக ஒரு சந்தோஷமான காரியத்தை நாங்கள் அறுக்கிறோன்னு சொல்லலாம் ஆண்டவரே. But Lord, you have promised a life and a life abundance. ஆண்டவரே, நீர் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணமடையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஸோ ஐ கம் டு தி ஓ காட். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஹெல்ப் அஸ். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.